இவரு ஐயா வந்து குழந்தைங்க 5 வயசு இருக்கலாமா, 5 வயசுல பேச மாட்டாருங்க ஐயா. அவரு காலம் கேட்காரு. இன்னைக்கு அவர் பாடுவாரு. அடுத்த நிகழ்ச்சி இவர் பாடுறாரு. பேசாம குழந்தை வந்து பேசாம என்னைக்கு திருப்புகழ் பாட ஆரம்பிச்சாரோ அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கை கொட்டி தெய்வ குழந்தை திருப்புகழ் பாட்டு பிறகு நம்பிக்கை அம்மா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு தெய்வ குழந்தை நம்ம பார்க்க போறோம்னு மட்டும் என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. கரெக்டா கடைசியா கிளம்புறப்ப நான் பார்க்கவே விருது கொடுக்குற குழந்தை உங்க குழந்தை தாங்க. அவர் வந்து கால் கேட்காது வாய் பேச முடியாதுன்னு சொன்னோடனே முருகர் இருக்காருன்னா இந்த குழந்தை மூலயமா முருகர் இருக்காரு. இது சத்தியம். இந்த உலகத்துல எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மொழியாத இனமா இருந்தாலும் வாய் பேச முடியாத காது கேட்கறவங்க எல்லாருமே ஒரு முருக சக்தியில இருக்கிற குழந்தைங்க தான். அவங்க வந்து எந்த தெய்வத்தினாலும் கும்பிடுங்க, ஆனா அந்த வாய் பேச முடியாத காது கேட்கற பிரச்சனை சரியான முருகர் கும்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட பாடல்களோட அந்த வார்த்தை சக்தி வந்து திருப்புகள்ல இருக்கு. ஆனாதான் முத்தை தர பத்தி வந்து நீங்க பேச முடியாத குழந்தைங்களை கேட்க வச்சீங்கனாலே அந்த வார்த்தைகளோட ஒளி மற்றும் அந்த அதில் வந்து அந்த குழந்தைய பேச வைக்கும். இதுல நான் எத்தனையோ உண்மைகளை உணர்ந்திருக்கேன். இப்படி ஒரு தெய்வ குழந்தை இருக்கிறது வந்து பெரிய ஐயா சத்தியமா முருகர் அருள் தாங்க உங்களுக்கு.